Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிளாஸ் 10 சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியில் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனில் ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம பார்த்துட்டே வர்றோம். இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்காக நம்ம பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம 2 சேனல் வச்சு ரன் பண்ணுறோம். ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ், அப்படி பர்டிகுலராக போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே. கெட்விங் டியூட்டரிங்கில் எல்லா ஸ்டாண்டர்டும் மிக்சடாக வரும். ஸோ அந்த 2 சேனலுக்குரிய லிங்கையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 சேனல்லையும் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ராக்ரஷன் கொடுத்துட்டு அது அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சீக்வன்ஸ்னாலும் ப்ராக்ரஷன்னாலும் ஒன்று தான், வேற கிடையாது. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ராக்ரஷனில் வந்து நம்ம nth டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சீக்வன்ஸில் நம்ம nth டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ எல்லா சீக்வன்ஸுமே ப்ராக்ரஷன் கிடையாது, பட் எல்லா ப்ராக்ரஷனுமே சீக்வன்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இது வந்து ஒரு சீக்வன்ஸ், செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், வெல் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் அது சீக்வன்ஸ்னு சொல்லி சொன்னோம். இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங், இதில் கொடுத்துருக்க 4 சீக்வன்ஸில் எது ஏபி இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக சொல்லணும். So check and whether it is AP or not. So given sequence வந்து arithmetic progression-ஆ இல்லையான்றத செக் பண்ற ஐடியாஸும் இந்த ப்ராப்ளத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 சீக்வன்ஸ்ல எது AP இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் நாட் ஆன் AP அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, -1/1.2, 0.8, 2.8. இதுதான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். இது வந்து ஏபியா இல்லையா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, இது பொசிஷன் ஆஃப் தி எலிமெண்ட் A1, A2, A3. ஸோ A2 மைனஸ் A1 பார்க்குறேன், அதாவது 2 கன்சிக்யூட்டிவ் டேர்முக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸை பார்க்குறேன் நான். ஸோ A2 என்னது 0.8 மைனஸ் A1 என்னது 1.2. ஸோ 0.8 ப்ளஸ் 1.2 இதை ஆட் பண்ணால் 2. ஸோ A2 மைனஸ் A1ஓட ரிசல்ட் என்னது 2. அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், அடுத்து தேர்ட் டேர்மர் இருக்கிறதுனால A3 மைனஸ் A2 பார்க்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த காமன் டிஃபரன்சஸ் எல்லாமே சேமாக இருந்தால் அது என்னது ஏபின்னு சொல்லியிருந்தேன். காமன் டிஃபரன்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது, D = AN மைனஸ் AN மைனஸ் 1. இதுதான் ஜென்ரலான ஃபார்முலா. ஸோ இங்கே 2 இருந்தால் அதில் ஒரு டேர்மை குறைச்சிங்கிறது வரும், இங்கே 3 இருந்தால் அதில் ஒரு டேர்ம் குறைச்சிங்கிறது வரும். A3 மைனஸ் தேர்ட் டேர்ம் என்னது 2.8 மைனஸ் செகண்ட் டேர்ம் என்னது 0.8. ஸோ A3 மைனஸ் A2 = 2. ஸோ A2 மைனஸ் A1ஓட ரிசல்ட்டும் A3 மைனஸ் A2ஓட ரிசல்ட்டும் 2 கிடைச்சிருக்கு. ரெண்டுமே ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக கிடைச்சிருச்சுன்னா அது ஏபி. காமன் டிஃபரன்சஸோட ரிசல்ட் வந்து டியோட ரிசல்ட் வந்து ஈக்குவலாக கிடைச்சதுன்னா அது ஏபி. இது ரெண்டையும் நம்ம டின்னு சொல்லலாம். அதாவது A2 மைனஸ் A1, A3 மைனஸ் A2 இது ரெண்டுமே ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. இது நம்ம டி அப்படின்னு சொல்லி சொல்றோம், காமன் டிஃபரன்ஸ் சொல்லி சொல்றோம். ஸோ ஈக்குவலாக கிடைச்சா, அந்த 2 ரிசல்ட் ஈக்குவலாக கிடைச்சா கிவன் சீக்வன்ஸ் இஸ் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன். கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஒரு அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லி சொல்றோம். சீக்வன்ஸை நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராக்ரஷனாக பிரிக்கிறோம். ஏபி அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், ஜிபி ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன், ஹச்பி ஹார்மோனிக் ப்ராக்ரஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராக்ரஷன்ஸாக பிரிக்கிறோம். அதில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும், தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அது ஏபி. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி. இந்த பி எடுத்துக்கங்க, 3, 3 + √2,
3 plus 2 root 2 comma 3 plus 3 root 2 இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்? a2 minus a1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். a2 minus a1 இது a1 இது a2. ஸோ 3 plus root 2 minus 3 ரிசல்ட் வந்து plus 3 minus 3 கேன்சல் root 2. அடுத்து a3 minus a2 தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பார்க்குறேன். 3 plus 2 root 2 minus 3 plus root 2 இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 plus 2 root 2 இந்த மைனஸ் போச்சுன்னா minus 3 minus root 2 plus 3 minus 3 கேன்சல். இது 2 root 2 இது 1 root 2 சப்ராக்ட் பண்ணா root 2. அப்போ a3 minus a2 ஓட ரிசல்ட்டும் root 2. ஃபைனலாக என்ன பார்க்குறேன்? a4 minus a3 பார்க்குறேன். a4 இவ்வளோ a4 minus a3 பார்க்குறேன். a4 minus a3 ஃபோர்த் டேர்ம் என்னது? 3 plus 3 root 2 minus 3 plus 2 root 2 3 plus 3 root 2 minus 3 minus 2 root 2 plus 3 minus 3 cancel 3 root 2 2 root 2 போச்சுன்னா root 2. அப்ப a4 minus a3 ஓட ரிசல்ட்டும் root 2. அப்ப a2 minus a1 ஓட ரிசல்ட் என்னது? root 2. a2 minus a1 ஓட ரிசல்ட் வந்து root 2. a3 minus a2 ஓட ரிசல்ட் வந்து root 2. a4 minus a3 ஓட ரிசல்ட் root 2. ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் சேமா வந்தனால இது வந்து ஒரு AP அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸும் ஒரு APன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. செகண்ட் சீக்வன்ஸும் ஒரு APன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் நம்ம கொஸ்டின் என்ன? இதுல எது AP இல்லைன்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் AP இதான் கொஸ்டினே. இதுல எது AP இல்லையோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு சீக்வன்ஸுமே AP அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பாருங்க, a2 மைனஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்? தேர்டையும் ஃபோர்த்தையும் செக் பண்ணி பார்க்கணும். அது APயா இல்லையா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காமன் டிஃபரன்சஸோட ரிசல்ட்ல வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது நாட் ஆன் AP அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஒன் என்னது? 4/3 7/3, 9/3, 12/3. இதுல பாத்தீங்கன்னா நான் a2 minus a1 ஃபைண்ட் அவுட் பண்றேன். a2 minus a1 7/3 minus 4/3, 7/3 minus 4/3. LCM வந்து 3, 7 minus 4 3, so 3 cancel, ரிசல்ட் வந்து 1. அடுத்து a3 minus a2 பார்க்கிறேன். a3 minus a2 பார்க்கிறேன். அதாவது 9/3 minus 7/3. LCM வந்து 3, 9 minus 7, 9 minus 7, 2/3 இதோட ரிசல்ட். பாத்தீங்கன்னா இதுலயே டிஃபரெண்டான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இது 1, இது 2/3, ரெண்டு வேற வேறையா இருக்கு. a4 minus a3 பார்த்தாலும் அதுல கிடைக்கிற ரிசல்ட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லா ரிசல்ட்டுமே ஈக்குவலா இருக்கணும். இங்க வந்து a3 minus a2 ஓட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். a4 minus a3ங்கிறது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எல்லா ரிசல்ட்டுமே ஈக்குவலா இருந்தா தான் அது AP. ஸோ 4/3, 7/3, 9/3, 12/3 நம்ம என்ன சொல்றோம்? இட் இஸ் நாட் ஆன் AP அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு முதல் பார்த்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம AP தான் கிடைச்சிச்சு. அதாவது காமன் டிஃபரன்சஸ் வந்து சேமா தான் கிடைச்சிச்சு. பட் இதுல வந்து டிஃபரெண்டான ரிசல்ட் கிடைச்சனால இட் இஸ் நாட் ஆன் AP அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இது ஃபோர்த் உள்ளதை வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு நாட் ஆன் AP கிடைச்சிருச்சு. நம்ம கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் AP அதான் நம்ம கொஸ்டின். இருந்தாலும் நம்ம அதையும் செக் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ a2 minus a1, a2 minus a1, minus 1/5 minus of minus 2/5, minus 1/5 plus 2/5, 2 minus 1, 1/5. அப்புறம் a3 minus a2 பார்க்கிறேன். minus 3/5 minus of minus 2/5, minus 3/5 plus 2/5 plus 2/5, minus 3/5 minus of minus 2/5.
இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதில் A2 மைனஸ் A1 நம்ம போடலை, A1 மைனஸ் A2 போட்டிருக்கோம். அதான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ மைனஸ் 2/5 இது A2, இது மைனஸ் A1 ஆனது மைனஸ் 1/5. ஸோ மைனஸ் 2/5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/5. இந்த ரிசல்ட் வந்து மைனஸ் 1/5. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் A3 வந்து மைனஸ் 3/5, மைனஸ் A2 மைனஸ் 2/5 ப்ளஸ் 2/5 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1/5. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா A2 மைனஸ் A1 ரிசல்ட் வந்து மைனஸ் 1/5, A3 மைனஸ் A2 ரிசல்ட் வந்து மைனஸ் 1/5. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் ஏபி, இதுவும் ஏபி. அப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸில் எது நாட் ஆன் ஏபின்னா இந்த தேர்டு சீக்வன்ஸ் 4/3, 7/3, 9/3, 12/3 நாட் ஆன் ஏபி. அப்போ இந்த கொஸ்டினோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த கொஸ்டினோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இஸ் திஸ் ஏபி ஆர் நாட், செக் அண்ட் வெதர் இட் இஸ் ஏபி ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன செக் பண்ணணும்? A2 மைனஸ் A1, A3 மைனஸ் A2, A4 மைனஸ் A3, A5 மைனஸ் A4 அப் டு AN மைனஸ் AN மைனஸ் 1 வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணி அந்த ரிசல்ட் எல்லாம் சேமாக வந்தால், அதாவது காமன் டிஃபரன்சஸ் எல்லாம் சேமாக வந்தால் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன், அப்படி இல்லைன்னா நாட் ஆன் ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் மூலிமா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில், ஆர்டி சர்மா சொல்யூஷன்ஸில் சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.